பிரைஸ் த லார்ட். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் உங்களோடு கூட இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த எவன்லி வாய்ஸை பாருங்கள், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு பலன் அடைந்து கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இந்த வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சீயோனின் குமாரத்தியாக இருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். நீங்கள் கம்பீரித்து கர்த்தருடைய சமூகத்தில் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறவர்கள் அல்ல. நாம் மரித்தால் தேவ சமூகத்திற்கு போய் சேரப்போகிறோம். நாம் கண்களை மூடினால் தேவனோடு கூட போய் இளைப்பாற போகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. கம்பீரித்து பாடு என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை பாடி அவரை துதித்து அவரை கனப்படுத்துங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை பாடி மகிமைப்படுத்துங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுக்கு கையெடுப்பேன், தேவனை ஆராதித்து அவரையே துதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை பாடி அவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. முழு இருதயத்தோடு அவரை மகிழ்ந்து அவர் சமூகத்தில் களி கூர்ந்து கர்த்தரை கனப்படுத்துங்க. முழு மனசோட மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை மகிழ்ப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், ஆசீர்வதித்து உயர்த்துவார், அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடத்துவார். அதுதாங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய பாதத்தில் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை கனப்படுத்துவோம், அவரை மகிழ்ப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில், நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பலமாக இறங்கி நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூற, உங்கள் சமூகத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை கனப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்யும். பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியால் ஆண்டவரே, இந்த மகனையும் இந்த மகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் கொடுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.